ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியாவில் ஆதார் கார்டு போலவே பான் கார்டு ஒரு முக்கிய அரசு ஆவணமாக கருதப்படுது. அதாவது சில முக்கிய சேவைகளை பெறுவதற்கு இந்த பான் கார்டு தான் தேவைப்படுது. சுருக்கமாக சொல்லணும்னாக்கா, ஆதார் அட்டையில் உள்ள ஆதார் எண் எப்படி உங்களின் அடையாள விவரங்களை வெளிப்படுத்துகிறதோ அதே போலத்தான் பான் கார்டு அட்டை உங்களுடைய நிதி வரலாற்றை காண்பிக்கிறது. இந்த நிலையில் கியூஆர் கோடு, பொது பான் எண், விரைவு சேவை எண் போன்ற பான் கார்டு 2.0 என்ற ஒரு திட்டம் விரைவில் அமலுக்கு வருது. எனவே ஏற்கனவே உள்ள பான் கார்டை என்ன செய்வது, புது பான் கார்டை எப்படி வாங்குவது என பல கேள்வி உங்கள் மத்தியில் எழுந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த புதிய பான் கார்டு 2.0 என்ற திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, பான் கார்டு 2.0 என்பது ஒரு புதிய பான் கார்டு விநியோகிக்கும் திட்டம் அல்ல. அதாவது இது நம்மிடம் இருக்கும் பான் கார்டை அப்டேட் செய்யும் திட்டம் மட்டுமே. இதனால் ஏற்கனவே பான் கார்டு வைத்திருப்பவர்கள் புதிய பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. வெறும் அப்டேட்டுக்கு விண்ணப்பித்தால் போதுமானது என சொல்லப்படுது. அதே போல பான் கார்டு 2.0 என்ற ஒரு புதிய வலைதளம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த வலைதளம் அறிமுகமானதும் அதில் கேட்கும் தகவல்கள் கொடுத்து ஆவணங்களை பதிவேற்றம் செய்து சப்மிட் கொடுத்து கியூஆர் கோடுடன் கூடிய புதிய பான் அட்டையை விண்ணப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதற்கு விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவை? அடையாள சான்று தேவைப்படும். அதாவது ஆதார், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், வாக்காளர் அடையாள அட்டை தேவைப்படும். அதே போல் முகவரி சான்று தேவைப்படும். அதன்படி பாஸ்புக், கேஸ் சிலிண்டர் போன்ற பில்கள், வாடகை பத்திரம் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் பிறந்த தேதி சான்று தேவைப்படும். அதாவது பிறப்பு சான்று, டிசி, பாஸ்போர்ட் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேற்கூறிய ஆவணங்கள் தற்போதைய தேதிக்கு அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த தகவல் தான் புதிய பான் அட்டையில் இடம்பெற உள்ளது. எனவே ஏதாவது சான்று அப்டேட்டாக இல்லை என்றால் இப்போதே அப்டேட் செய்து கொள்வது நல்லது. அதே போல 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிப்புக்கு பிறகு அரசு நிறுவனங்கள் பான் கார்டை பொது அடையாளமாக மாற்ற முடிவு செய்தது. எனவே தான் அதற்கு ஏற்ப புதிய பான் கார்டு அமைப்பு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக இதில் ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பான் கார்டுகளை வைத்திருந்தாலும், தவறான பான் நம்பரை கொடுத்திருந்தாலும் அரசு துறைகள் தெளிவாக கண்டறிந்துவிடும். அதுவும் பான் கார்டை தவறாக பயன்படுத்துவதும் 2 பான் கார்டு பெறுவதும் மிகப்பெரிய குற்றமாகும். இதற்கு ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம். மேலும் வரி விதிப்பு நிறுவனங்கள் வெளியிட்ட தகவலின்படி பான் கார்டு 2.0 திட்டத்தின் கீழ் டைனமிக் கியூஆர் கோடுடன் கூடிய சிறப்பு பாதுகாப்பு அம்சங்களோட பான் கார்டு வர இருக்குது. இது டூப்ளிகேட் பான் கார்டுகளை, தவறான தகவல்களையும் தானாகவே கண்டறிந்துவிடும் என்றும் கூறப்படுது. ஸோ இந்த தகவலானது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே பான் கார்டு வச்சிருக்கிறவங்க இந்த பான் கார்டு 2.0 திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய பான் கார்டை நீங்கள் அப்டேட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, உங்களுடைய அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு ஃபோட்டோ சேஞ்சஸ் பண்ணணும், இல்லைனா உங்களுடைய தகவல்களை இல்லை டேட்டா பார்த்து சேஞ்சஸ் எதாவது பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க புதுசாக ஒரு கியூஆர் கோட் பொருந்திய ஒரு பான் கார்டு தேவைன்றவங்க நீங்கள் வலைதளத்தில் போய் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த வலைதளம் இன்னும் ஆரம்பிக்கப்படலை. கூடிய விரைவில் இது அமலுக்கு வரும். ஸோ இந்த வலைதளங்கள் ஆரம்பிக்கப்பட்ட உடனே நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான ஆவணங்களை கொடுத்து சப்மிட் கொடுத்து இந்த புதிய கியூஆர் கோடுகளை பொருந்திய பான் கார்டை வாங்கிக்கலாம். ஸோ தேவைன்றவங்க வாங்கிக்கலாம். தேவையில்லாமல் இருக்கிறவங்களுக்கு பழைய பான் கார்டு போதுமானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.